ஒரு மத மாற்றம் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு யோசிப்பாங்களா அப்படின்னு இந்த நியூஸை படிக்கும் போது எனக்கு தோணுச்சு. சோசியல் மீடியால ரொம்பவுமே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நியூஸை பத்தி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். மெயின் ஸ்ட்ரீம் யாருமே இந்த வீடியோவை பத்தி இதுவரை யாருமே பேசல. பட் இருந்தாலும் இந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கார்த்திக். மத்திய பிரதேசத்தோட இந்தூர்ல நந்தல்புரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா. ஓகே, அந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா இந்து டிரான்ஸ்ஜெண்டரோட தலைவரான சைனா குரு அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நயீம் அன்சாரி அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் அவங்களோட இன்னொரு பேர் என்னன்னா நயீம் அன்சாரியோட இன்னொரு பெயர் பயல். ஓகேயா, அதுக்கப்புறம் ரெண்டாவதா சீமா ஹாஜி அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பர்சானா. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம் டிரான்ஸ்ஜெண்டரோட தலைமையில இருக்காங்க. ஸோ இவங்க இந்த இந்து டிரான்ஸ்ஜெண்டரை அடிச்சு உதச்சி காயப்படுத்தி துன்புறுத்தி கடத்தி இது எல்லாம் போக ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்க கட்டாய மதமாற்றம் பண்றாங்க. என்னையவே பாத்தீங்க அப்படின்னா ஹஜ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு வர சொல்லி சொன்னாங்க. பட் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் என்னைய கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்து டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லப்படுற இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இவங்க மதமாத்தம் பண்றாங்க. இதனால பலர் பாத்தீங்க அப்படின்னா ஊரை விட்டு ஓடிட்டாங்க. சிலர் பாத்தீங்க அப்படின்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்துட்டாங்க மதம் மாறி அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. இது சம்பந்தமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர் மோடியோட அலுவலகம், பிஎம் ஆபீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ், சிஎம் ஆபீஸ், முதலமைச்சர் அலுவலகம், ஓகே, சிஎம் ஆபீஸ், அதுக்கப்புறம் காவல் ஆணையாளர், இவங்க எல்லாருக்குமே சம்பந்தப்பட்ட மனுவை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சந்தன் நகர், விஜய் நகர், பாண்டிநாத் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு மெத்தனை போல தான் இருந்தாங்களே தவிர எந்த விதமான ஆக்ஷன் இதுவரை எடுக்கல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதுல ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜூன் 2025 கடைசி அப்படி இல்லைன்னா ஜூலை 2025 தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பாண்டிநாத் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க இதை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்க இந்த இந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கும் அந்த முஸ்லீம் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாகி அது மிகப்பெரிய ஒரு சண்டையா மாறுது. இதை பத்தி பாத்தீங்க அப்படின்னா பலருமே அப்போ சோசியல் மீடியாலையும் சரி மெயின் ஸ்ட்ரீம்லயும் சரி பலருமே இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால அந்த பாண்டிநாத் காவல் நிலையத்துல பொறுப்புல இருந்த அந்த போலீஸ் அதிகாரி பாத்தீங்க அப்படின்னா இடமாற்றம், அதாவது டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நடந்திருக்கு. ஓகேயா, சோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்திரிகைக்காரங்க அந்த நயீம் அன்சாரி அப்படின்னு சொல்லப்படுற பயல் வீட்டுக்கும் சீமா காஜி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பர்சனா வீட்டுக்கும் பத்திரிகைக்காரங்க இதை பத்தி கேட்கறதுக்காக போறாங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்கிற பிரைவேட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த பிரைவேட் ஏஜென்ட், அதாவது தனியார் பாதுகாவலர்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்கு அனுமதிக்கல, கேட்கறதுக்கு அனுமதிக்கல, பேசுறதுக்கும் அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து முக்கிய குற்றச்சாட்டா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால இப்போ பலருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம்ல இதுவரை யாருமே இதை பத்தி பேசல. பட் இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இந்த ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லப்படுற இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா 60 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 12 பேர் மைக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லப்படுற மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 100 பேருக்கு மேல பொதுவெளியில சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ற அந்த தகவலின் பேர்ல நமக்கு இது மூலியமா பலருக்குமே ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியுது. மத்திய பிரதேசத்தோட முதலமைச்சரான மோகன் யாதவ் இந்த வழக்கு சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லப்படுற சிறப்பு காவல் படையை இதுக்காக தனியா அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கூடிய சீக்கிரமே நீதி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அவரு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சந்தநகர், விஜயநகர், பாண்டிநாத் ஸ்டேஷன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு சம்பந்தமா எஃப்ஐஆர் இருக்குது. ஸோ இது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்றது, இது மூலயமா இத்தனை பேர் பாதிக்கப்பட்டது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க சொன்னாதான் தெரியும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் இந்த விசாரணையோட முடிவு வராம நம்ம எதையும் தீர்க்கமா முடிவு பண்ண முடியாது. மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா
இந்த சஹினா குருவோட வக்கீலும் சரி, சஹினா குருவும் சரி, இந்த நயீம் அன்சாரியும் அந்த சீமா சாஜியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டரை அடிக்கிறது, காயப்படுத்துறது இது சம்பந்தமான வீடியோக்களை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க பண்ணின இந்த ஒரு செயல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே மிகவும் மோசமான ஒரு செயலா தான் கருதப்படுது. பட் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது விசாரணையோட முடிவுல தெரிஞ்சாலும் இவங்களுக்கான இவங்க செஞ்ச குற்றத்துக்கான தண்டனையை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து.